அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நம. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. பரப்பாவ வைகாசி 4 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் மே 18, 2026. இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:23 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். திதி இன்று இரவு 9:19 வரை துவாதிகை, பின்பு திரியோதிகை. யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராச நட்சத்திரம் விசாகம், அனுசம். ராசி பார்த்தீங்கன்னா துலாம், விருச்சிகம். சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த துலா ராசி துலா லக்கணம், விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுபவரை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் வரநாதன். அவர் இன்று கதாநாயகன். சந்திர வரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. சந்திர வரை முன்னாடி சுக்கிர வரையும் புதன் வரையும் இயங்கும். இந்த 3 மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்ட காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்கு ஏற்றணும். இப்போ வர 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்குது திருக்கணிதப்படி. அதுக்கு முன்னாடி வாக்கிய பயிற்சி நடந்துடும். அந்த குரு பயிற்சியால் பலனுடைய ராசிங்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி 3 ராசிகளுக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எதை நினைக்கிறதோ அந்த எண்ணங்கள் நிறைவேறும்.